மக்களே வணக்கம். எறாப்பாறை வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த எறாப்பாறை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எறாப்பாறையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதில் ஒரு 8 பீஸ் எடுத்து வறுத்துட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதில் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் குழம்புக்கு போடுறோம்ல, அந்த மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். காரத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாங்கள் மீன் குழம்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் மீன் குழம்பு சாப்பிடுவோம். அடிக்கடிக்கு சாப்பிடுவோம். அதனால் அதிகம் நான் மீன் குழம்பு வீடியோ தான் போடுறேன். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு வச்சா அந்த தூள்லாம் அப்படியே அதோட காரம் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். அது உதிராது, அது தீயாது. அதனால் எண்ணெய் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். நம்ம இது ஒரு கொஞ்ச நேரம் குழம்பு கரைக்கிறதுக்குள்ளே இது ஊற வச்சிட்டோம்னா அடுத்தது குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த மிளகாத்தூள்லாம் அப்படியே ஒட்டிடும். அதில் நல்லா ஊறிச்சுன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 50 கிராம் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம கரைச்சி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு மீன் குழம்பு நாங்கள் எப்படி பண்ணோன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒரு டைமில் குழம்புலேயே அந்த புளி தண்ணியிலே போட்டு கரைச்சி கூட வைப்போம். சில டைமில் மீனுக்கு தகுந்த மாதிரி குழம்பு வைப்போம். நாங்கள் சில டைமில் வடகம் போட்டு தாளித்து வெங்காயம், தக்காளி போட்டு தாளித்து வதக்கி அதுமாரி குழம்பு. இப்போது நான் வதக்கி தான் செய்ய போகிறேன். குழம்பு தூள் ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும்னா போதும். 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நான் பார்த்துட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ எண்ணெயை ஊற்றி வடகம் போட்டுக்கலாம். நம்ம இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எறாப்பாறை கொஞ்சம் விலை அதிகமாக தான் கிடைக்கும். அதனால் இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடகத்தை போட்டுன்னு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயம், தக்காளி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினோடனே நான் இந்த மீனுக்கு மாங்காய்லாம் போடலை, கத்திரிக்காய் போட்டு தான் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த மீன் கத்திரிக்காய் போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கின்னு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி அந்த தூளும் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு மீனை போட்டு நல்லா நல்லா சுண்டி வந்தோடனே இறக்கிட வேண்டியதுதான். நல்லா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். கொஞ்சம் வதக்கிட்டு செய்து இந்த குழம்பு வச்சோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இதை பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி எடுத்து ஊற்றலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை வச்சுருக்கோம். அந்த கடையில் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. வாய்ஸு கொடுக்கவே முடியல. அது வாய்ஸ் கொடுக்குறப்பெல்லாம் கடையில் ஆள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா, இடையில் டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் குறுக்கால் அது சத்தம் வரும் பாருங்கள், அது கொடுக்க முடியல. இப்போ மிளகா 2 போட்டு கொதிக்க வச்சிட்டோம். கொதித்த உடனே பக்கத்தில் நம்ம மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி மீனை வறுத்துவோம். அந்த பக்கத்து அடுப்புலையே அந்த மிளகாத்தூள் அப்படியே மீனோடு ஒட்டி இருக்கும். அது நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. மீனை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது குழம்பு. தலை மீன் அப்படி முழுசாக போட்டு 2 தலை 2 மீன் 600 ரூபா. அது அவ்வளோ விலையான மீன். இது கிடைக்காது, எப்போ ஒரு டைம் தான் கிடைக்கும். அதனால் பெருசாக வரும், சின்னதாக வரும். நாங்கள் சின்ன சைஸ் வாங்கியிருக்கிறோம். நல்லா கொதிச்சிச்சுன்னா கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இல்லை மீன் குழம்பு, மீன் வறுவல். எங்கள் ஊரில் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்கங்க, பாண்டிச்சேரியெல்லாம். நாங்கள் மீன் வாரத்தில் 4 நாள் 5 நாள் மீன் சாப்பிடுவோம். நாங்கள் கறியோட மீன் தான் அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம்.
அதனால தான் அடிக்கடிக்கு நான் மீன் குழம்பு வீடியோ நிறையா போட்டிருக்கேன் நான். பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.